நீங்க எப்பொழுதாவது உங்க வாழ்க்கையை பார்த்து கேட்டதுண்டா? என்னடா நான் அப்படியே இருக்கேன், மற்றவர்கள் எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. ஒரு உண்மை சொல்லட்டா? கம்பேரிஷன் தான் உங்க கான்ஃபிடென்ஸை அதிகமாக அழிக்கும் வில்லன். அது உங்க வேகத்தையும் உங்க மன அமைதியையும் உங்க குரோத்தையும் பறிச்சிடும். இந்த வீடியோவில் கூறப்படும் 7 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை கொண்டது. எனவே வீடியோ முழுவதையும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 25லிருந்து 35 வயது தாங்க வாழ்க்கையில பிரஷர் அதிகமாக வரும் ஸ்டேஜ். அவன் ஆல்ரெடி செட்டில் ஆயிட்டான். அவங்க கார் வாங்கிட்டாங்க. அவங்க டபுள் சேலரி ஏர்ன் பண்றாங்க. ஆனா உங்க வேகம், உங்க பாதை அவர்களோடது மாதிரி இருக்க முடியாது. பாதைகள் வேறு, இலக்குகள் வேறு. அப்ப எப்படிங்க வேகம் மட்டும் ஒரே மாதிரியாக இருக்கும்? வணக்கம் நண்பர்களே, இது மைண்ட் மேக்னெட் தமிழ். நாம் இன்று கம்பேரிஷன் பற்றியும் அதனை தவிர்க்கக்கூடிய வழிமுறைகள் பற்றியும் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, உங்க வேகத்துக்கு யாரும் ஓனர் இல்லை. இமேஜின் 2 ட்ரெயினுங்க. ஒரு ட்ரெயின் எக்ஸ்பிரஸ், ஒரு ட்ரெயின் பேசஞ்சர். இரண்டும் சேரும் இடம் ஒன்றுதான். ஆனா டைமிங் மட்டும்தான் டிஃபரண்ட். அதே மாதிரி நீங்க ஸ்லோவா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறது ஒரு தாட் தான். ஆஸ்க் யுவர் செல்ஃப், ஐ எம் ஸ்லோ ஆர் ஐ எம் மூவிங் ஃபார்வர்ட். இதுதான் முக்கியம். பாயிண்ட் நம்பர் 2, சோஷியல் மீடியா இஸ் நாட் ரியாலிட்டி. சமூக ஊடகங்கள் யதார்த்தம் அல்ல. சோஷியல் மீடியால நமக்கு தெரியுது என்ன தெரியுமா? ஹைலைட் மூமெண்ட் மட்டும் தாங்க. ஸ்மைல்ஸ், வெக்கேஷன், சக்சஸஸ், ஃபெயிலியர்ஸ், ஸ்ட்ரகிள், டியர்ஸ், மிஸ்டேக்ஸ் அதை யாரும் காட்ட மாட்டாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையை அவர்களுடைய 1 மினிட் ஹைலைட்டுக்கு கம்பேர் பண்ணாதீங்க. பாயிண்ட் நம்பர் 3, கான்ஃபிடன்ஸ் பில்ட்ஸ் ஃப்ரம் ஆக்ஷன். உங்க செயலிலிருந்து நம்பிக்கை உருவாகிறது. எப்ப கம்பேரிஷன் பண்றீங்களோ உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அழிந்து விடும். நீங்க எப்போ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். அதனால எவ்ரிடே டேக் ஸ்மால் 1 ஆக்ஷன்ஸ். டெய்லி 1% இம்ப்ரூவ் பண்ணுங்க. அது உங்க ஸ்கில்லாக இருக்கலாம், உங்க கோலை பத்தி இருக்கலாம், புதுசா எதனா லேர்ன் பண்ணலாம். தினமும் 1% நீங்க இம்ப்ரூவ் ஆனீங்கன்னா 1 இயர்ல நீங்க அன்ஸ்டாப்பபிள் ஆயிடுவீங்க. பாயிண்ட் நம்பர் 4, ஸ்லோ growth இஸ் ஸ்டில் growth. மெதுவான வளர்ச்சிங்க, ஆனா அதுவும் வளர்ச்சி தான். ஒரு விதை கூட 24 மணி நேரத்தில் மரமாகாது. அதுபோல உங்களுடைய growth ஸ்லோவாக இருந்தாலும் அது growth தான். ரெஸ்பெக்ட் யுவர் டைம் லைன், ரெஸ்பெக்ட் யுவர் பேஸ். பாயிண்ட் நம்பர் 5, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ். உங்கள் பலங்களில் கவனம் செலுத்துங்கள். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம மறந்துட்டால் தாங்க நம்மளுக்கு கம்பேரிஷன் வருது. ஒரு 30 செகண்ட் யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா செய்யறது என்ன? உங்க நேச்சுரல் டேலண்ட் என்ன? உங்க அட்வான்டேஜ் என்ன? அதை விட்டு மற்றவர்களுடைய ஸ்ட்ரென்த்தை பார்ப்பதில் தான் நம்முடைய மனது ஹெவி ஆகிறது. நம்முடைய கான்ஃபிடன்ஸ் அழிந்து போய்விடுகிறது. பாயிண்ட் நம்பர் 6, ஃபாலோ யுவர் பேஸ் நாட் த ரேஸ். பந்தயத்தை அல்ல, உங்கள் வேகத்தை பின்பற்றுங்கள். லைஃப் ஒரு ரேஸ் இல்லைங்க, லைஃப் ஒரு ஜேர்னி. அது ஒரு பயணம். ஒவ்வொருத்தருக்கும் வேற ஸ்ட்ரகிள், வேற மாதிரியான டைமிங், வேற ஆப்பர்ச்சுனிட்டி, வேற விதமான டெஸ்டினி. அதனால உங்களுடைய குறிக்கோளை நோக்கி முயற்சி செய்யுங்கள். அதுதான் சேஃப். அதனை தாண்டி மற்றவர்களை பார்த்து உங்களுடைய குறிக்கோள்களை மாற்றாதீர்கள். பாயிண்ட் நம்பர் 7, நீங்கள் பின்தங்கவில்லை, நீங்கள் தயாராகி வருகிறீர்கள். யூ ஆர் நாட் பிஹைண்ட், யூ ஆர் பிகமிங் ரெடி. நீங்க ஸ்லோன்னு நினைக்கிற இடமே தான் உங்களுடைய லோடிங் ஸ்டேஜ், ஸ்டார்டிங் ஸ்டேஜ். டைமண்ட் ஆகிறதுக்கும் டைம் தேவைங்க, ராக் ஆகிறதுக்கும் டைம் தேவை. மேபி யூ ஆர் நாட் லேட், மேபி யூ ஆர் கெட்டிங் ரெடி. ட்ரஸ்ட் த டைம் ஆஃப் யுவர் லைஃப். ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனதில் ஆழமாக பதியுங்கள். உங்கள் வேகம் உங்க வழி, உங்க வாழ்க்கை. மற்றவரோட ஸ்பீடை காப்பி பண்ணாதீங்க. உங்களுடைய பெஞ்ச் மார்க் நீங்களே, உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் நீங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஐ ட்ரஸ்ட் மை செல்ஃப். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே, நன்றி.